என்னடி அவன் இருப்பான், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். பார்த்தா நம்ம 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, யாரையுமே காணோம். அதாண்டி எனக்கும் தெரில. உண்மையாடி முந்தானத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதும் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தேன், நேற்றும் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தேன், இன்னைக்கு தான் காணோம். அடி போடி, நான் நேரம் வீட்டுக்காவது போயிருப்பேன். வீட்டில் வேற கேட்க போகிறாங்க, என்ன எப்பயும் சீக்கிரமாக வந்துடுவேன், இன்னைக்கு லேட்டுன்னு. பஸ்ஸு வர வரைக்குமாவது இருடி. அவன் எங்கேயாவது இருந்து திடீர்னு வந்துட்டான், எனக்கு பயமாக இருக்கு. இங்கே பாரு நித்யா, எல்லாத்துக்கும் இப்படி பயப்படாத. அப்படி போடி, நீ ஈஸியாக சொல்லுவ. அவன் குரலும் அவன் பேசும்போதும் எப்பா எனக்கு பயமாக இருக்குமா. ஏண்டி நீ சொல்கிறத பார்த்தா எதுவும் தினைக்கும் பேசி தினைக்கும் அவன் என்னமோ ஒன்று மிரட்டுற மாதிரி இருக்கு. ஏய், நான் சொல்கிறது உனக்கு அப்படியாடி இருக்கு? இது ஒரு நாளைக்கே அந்த ஒரு கேள்விக்கே ஐயோயோ எப்பா எனக்கு பயமாக இருக்குடா சாமி. ஏய், அங்கே பாருடி பஸ்ஸு. சரிடி, நான் கிளம்புறேன், நீ பார்த்துப்போ. சரிடி, நீ போயிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? பாய்டி. என்ன இன்னைக்கு அவனை ஆளே காணும். சரி, நமக்கு என்ன வந்தது. இங்கே என்னத்துக்கிட்ட என்னைய பார்த்து முறைக்கிற? இந்த கிளவி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, உன் வாயை இழுத்து தத்துறேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் இது என்னடா கொடுமையாக இருக்கு, 2 பேரும் இப்படி கடை முன்னாடி நின்றுக்கிட்டு சண்டை போடுறாங்க. வாடி வா, நீ என் வாயை தைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராத, அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஏண்டி நான் சிவனேன்னு வெத்தலைய வாங்க கடைக்கு வந்தா உனக்கு என்னடி கசக்குது? யாரு நீ? நீ சிவனேர்னு வெத்தலைய வாங்குறதுக்கு வந்த? ஏன் கிழவி, வாங்கினவ வாங்கிட்டு போக வேண்டியதானே, அப்புறம் இங்க என்னத்துக்கு என்ன இருக்குன்னு இங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறவ? ஆமாண்டி, நீ என்னமோ பெரிய ராச பரம்பரையை சேர்ந்தவ. உன் குடும்ப கதையை கேட்கணும்னு என் காதுக்கு கேடு பாரு. ஒட்டு கேட்குறாங்களாம், ஒட்டு வேலையத்தவ வெட்டி பேச்சு பேசினாலாம். அப்படி இருக்கு உன் கதை. இதை இப்படியே விட்டோம்னா சரிப்படாது. இங்கே பாருங்க, 2 பேரும் இப்படி கடை முன்னாடி நின்றுக்கிட்டு சண்டையை போடாமல் போங்க. யாருடி யாரு வேலை இல்லாமல் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு திரியிற? நீ தாண்டி ஊருள்ள இருக்க வீடு ஃபுல்லாக என்ன கதைன்னு அலையிற. நீ கண்டியா நான் ஊரில் இருக்க வீட்டிலலாம் என்ன கதைன்னு அலையிறேன்னு? அதான் ஊரில் இருக்கவர்களாம் உனக்கு ஆல் இந்தியா ரேடியோன்னு பட்ட பேரே வச்சிருக்காளுகளே, அதை நீ காங்கலையோ? நான் கண்டனான்னு கேட்குறேன். இந்தடியே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன், கொண்ட முடி பிடிச்சா ஆஞ்சிரேன் பார்த்துக்க. யார்கிட்ட என்கிட்ட சண்டைக்கு வர? ஐயே, இது என்னடா கேட்க மாட்டேங்குது. ஏக்கா வந்துருங்க, சுப்பமாக்கா நீங்கள் கிளம்புங்க முதல்ல. எப்படி பேசுறா பாருங்க அண்ணாச்சி இந்த கிழவி. பெரிய மனுஷி மாதிரி திரிகிறா. ஆமா, நான் பெரிய மனுஷி மாதிரி பேசல, நீ தான் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுற. இந்தருங்கம்மா, வந்தீங்களே வெத்தலையே வாங்கினீங்களே, கிளம்புங்க. இங்கே நின்றுக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது யாரும். இவகிட்டெல்லாம் எவன் பேசுவான்? கொழுப்பை பார்த்தீங்களா அண்ணாச்சி இந்த கிழவிக்கு? நான் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கேன், இதில் இன்னும் இது என்னை இந்த பாடுபடுத்திட்டு போகுது. ஏக்கா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதோட போய் சண்டை போடுறீங்க? போங்க, காலத்தில் வீட்டுக்கு போய் சேருங்க. வரேன் அண்ணாச்சி. அப்பா என்னடா இது, கொஞ்ச நேரத்திலேயே அலை அடித்து ஓஞ்சாப்பில் இருக்கு இந்த இடம். இந்த பொம்பளைகளுக்கு சேர்ந்துக்கிட்டு சண்டையை போட்டா ஐயா அதான் தாங்காத பூமி. இப்படி உட்காருவோம், உள்ள காற்றும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. யார் அது ஃபோன் அடிக்கிறது? ஹலோ அம்மா. ஐயா முத்து, என்னையா பண்ற? இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஆமாம்மா, இன்னைக்கு 6:30 மணிக்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் ஹாஸ்டலுக்கு போனேன், அப்படியே உங்களுக்கு பேசுவோன்னு பேசுகிறேன். சரியா, சாப்பிட்டியா? இனிதான் சாப்பிடணுமா? அம்மா 6:30 மணி தானம்மா ஆகுது, ஒரு 8-8:30 மணிக்கு போய் சாப்பிடுவேம்மா. என்னடா உனக்கு கடை சாப்பாடெல்லாம் ஒத்துக்குதா? இதுக்கு முன்னாடி வந்தப்பயே
வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அம்மா அதெல்லாம் இப்போ பரவாயில்லம்மா, எல்லாம் செட் ஆயிடுச்சு. ம், சரிடா சரிடா. ஏண்டா நீ எப்படா கிளம்பி வருவ? அம்மா லீவு அப்ளை பண்ணியிருக்கேம்மா, ஹெச்ஆர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் கிளம்பி வந்துடுவேன். என்னடா எப்படா அந்த அச்சாரு அக்செப்ட் பண்ணும்? பண்ணிடுவாங்கம்மா, ஏன்? இல்லைடா, இங்கே நான் மட்டும்தான் தனியாக இருக்கேனா, எனக்கு சில நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. முன்னாடியெல்லாம் நீ இருப்ப, உங்கள் அப்பாரு இருப்பார், அவரும் போயிட்டாரு, நீயும் இந்த வேலைன்னு வெளியூருக்கு போகிறேன்னு கிளம்பிட்ட. நான் ஒத்தால என்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குடா. அம்மா பக்கத்தில் கீதா அக்கா வீடுலாம் இருக்குல்ல, அங்கே அவங்க கூட செத்த நேரம் பேசுங்க, அப்படி இப்படி நேரம் போயிடும்லம்மா. என்னைக்காவது போகலாம் வரலாம், அடிக்கடி போக முடியுமா? அதுவும் சரிதான். சரி, அப்போ நம்ம வீட்டில் டிவி எதுவும் போட சொல்லட்டுமா? அது எதுக்குடா அந்த பொட்டியை போட்டு எனக்கு அமர்த்தவும் தெரியாது, அதை போடவும் தெரியாது. அம்மா அதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்கம்மா, ஒரே ஒரு பட்டன் தான், சுவிட்சு தான், நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சுவிட்ச் அமர்த்துங்க, அவ்வளோதான். நான் என்னன்னு பேசிட்டு உங்களுக்கு ஒரு 2 நாளில் டிவியை போட சொல்கிறேன், சரியா? அட எதுக்குடா செலவு? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்கிறேன், ஒரு 2 நாளில் வந்து உங்களுக்கு போடுவாங்க, சரிங்களா? சரிடா. வாடி நாடு கட்ட. டேய் மாப்பிள்ள, உனக்கு மப்பு தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏதேதோ உளர்ற. டேய் வளரலடா, பாட்டு பாடுறேன்டா, வரி வாரி அது கேட்ட. அட கிறுக்கு பயிலே, வாடி வாடி நாட்டுக்கட்டையா, பாட்டை பாடுறியாடா? என்ன மாப்பிள்ள சிரிக்கிற? அதெல்லாம் பாடினேன்னா சூப்பர் சிங்கர்ல எனக்கு வீடே தருவாங்கடா. சரிடா மாப்பிள்ள, நீ வீடை போய் வாங்கிட்டு வா, நாளைக்கே பால் காய்ச்சிடலாம். என்ன மாப்பிள்ள, நான் வீடு வாங்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் பெரிய பாடகண்டா. அது அந்த ப்ரொஃபஸர் கூமுட்ட பயலுக்கு தெரிய மாட்டேங்குது, நீ சொல்லுடா அவன்கிட்ட. ஏய் அவன் யாரு தெரியுமா? ஷோயப்பா, டேய் நிறுத்துடா. மாப்பிள்ள நீ கொஞ்சம் குடிடா, சும்மா கிக்கன்னு இருக்கும். மாப்பிள்ள இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, உன்னோட நிறுத்திக்கணும், புரியுதா? என்னடா மாப்பிள்ள எவ்வளோ நல்ல பையனா இருக்க. ஐயப்பா, இவன் இதுக்கு எண்டு கடை போட மாட்டான் போல இருக்கு. என்ன ஒரு கொழுப்பு இருக்கணும் அந்த கிழவிக்கு. என்னையவே எப்படி பேசுது, இவெல்லாம் உருப்படுவாளா? அதான் மையம் வீட்டுக்கு போனால் 2 நாளையிலே துரத்தி அடிக்கிறாங்க, அப்படி இருந்து இவளுக்கெல்லாம் என்ன பேச்சு? சோறு கிடைக்காம இவெல்லாம் சீச்சி தோத்தன்னு அலைய போறா பாரு. கடவுளே, கொஞ்சமாவது சாப்பிட்றீ? அம்மா இவ்வளோ சாப்பிட்டாலாம் எனக்கு போதுமா? பிங்கிமா, அம்மா கிட்ட ஒரு வாய் மட்டும் வாங்கிக்க, நல்ல பிள்ளை இல்லை நீ. சரி, உங்க அப்பா சொன்னாதான் கேட்பேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா அப்படி சொன்னா கேட்பேன். அடிப்பாவி எப்படி சொல்றா பாருங்க. காலையிலேருந்து நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நைட்டு தான் உங்கள் அப்பா வராரு, ஆனால் நீ உங்கள் அப்பா சொல்கிறதான் கேட்ப. அக்கா நீ காலையிலேருந்து பார்த்துக்கிறியாங்கிறது பெருசு இல்லைக்கா, அவளுக்கு நீ திட்டாமல் பார்த்துக்கிறியாங்கிறது தான் முக்கியம். ஆனால் மச்சான் பாரு, வந்தவொடனே தூக்கி கொஞ்செல்லாம் செய்வார். அதானே, இவன் எப்பயும் அவ கூட இருக்கையில திட்டிக்கிட்டே இருப்பா, நம்ம அப்படி இருக்க முடியுமா? அப்படியா? எல்லாம் அப்போ செல்லமாக வளங்க, பின்னாடி தான் தெரியும் கஷ்டம். இப்போ திட்டுறேன்னு சொல்லுவீங்க, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன வளர்க்குற, திட்டி அடித்து வளர்க்கணும் அப்படின்வீங்க. ஐயோ மச்சான், அக்கா வேற எங்கேயோ டாப்பிக்கை கொண்டுட்டு போறா, உஷாரு உஷாரு. அதுதானே நான் என்ன சொன்னா,
ஏம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சரிங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டீங்க, என்னையே கேள்வி கேட்குறீங்க. ரைட்டு, விட்டுருங்க. அப்போ அம்மா பாவம் திட்டுது. என்னது திட்டுதா? ஏங்க அவ திட்டாதன்னு சொல்கிறாங்க, இதுக்கு தான் கூட இருக்கணும்னு சொல்கிறது. அவ என்ன சொல்கிறான்னு அப்போ தான் புரியும். நானும் வீட்டில் கூடவே இருந்தா அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு? ஏங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் என் கூட பேச மாட்டேங்கிறாளா? நான் அப்படி சொல்லலைங்க. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கூட இருந்தீங்கன்னா அவன் என்ன சொல்ல வரா ஏதுங்கிறது புரிஞ்சுக்கலாம் நீங்களும். மச்சான், நீங்கள் சாப்பிட்டு வாங்க மச்சான், நம்ம மாடிக்கு போகலாம். இதோ வரேன். உடனே மச்சான் மேலே பாசம் பொங்கிட்டு வந்துடும், ஒன்று சொல்ல விட மாட்டானே. என்ன லட்சுமி அக்கா, காய் கீரைலாம் எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஏம்மா நீ வாங்க வெண்டைக்காய்க்கே இன்னும் 30 ரூபா தந்தபாடு இல்லை, இதில் கீரை எடுத்துட்டு வரலையா காய் எடுத்துட்டு வரலையாங்கிற? ஐயே ஆமாம் மறந்துட்டேன்க்கா, நாளைக்கு வந்து மறக்காமல் வாங்கிக்குங்க. சரிதாண்டி அம்மா, 30 ரூபாய்க்காக அங்கே இருந்து நான் வாரேன். சரி வேணாடினா போங்க, நான் மறந்துட்டேன். நீங்களாவது மறக்காமல் ஞாபகம் வச்சு வருவியன்னு பார்த்தா நீங்களும் வரல. ஆமாம், இவளுகளுக்கு ஓசியில் கொடுக்கறதுக்கு தானே நான் அங்கே கஷ்டப்பட்டு அம்புட்டையும் போட்டு விளைய வைக்கிறேன். இப்போ என்னத்த சொல்லிட்டேன்னு இந்த அக்கா இப்படி கோச்சுக்கிட்டு போகுது. ஏ உமா! உமா, அம்மா கூப்பிட்றாங்க பாரு. இந்த அம்மா வேற ஒரு இடத்த சத்த நேரம் உட்கார விடாது. எனக்கு அது கூப்பிட்டது கேட்டுச்சு, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உமா, எதுக்கு என்னை கண்டாலே சில நேரம்லாம் அப்படி கடுப்பாக பேசுகிற? இங்கே பாரு, நீ முதல்ல நிறுத்து. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அக்கறை இருக்க மாதிரியே பேசாத. அது எனக்கு அப்படியே டென்ஷன் தான் ஆகுது. இனியாவது நம்ம யார் யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். இவன் என்னத்த சொல்லிட்டு போகிறா? ஐயோ, எதுக்கு இப்படி என்னை கண்டாலே எரிஞ்சு விழுகிறானே தெரியல. எங்கேயாவது கூப்பிட்டோம்னா சட்டுன்னு வாராளான்னு பாரு. என்னம்மா, எதுக்கு இப்போ கூப்பிட்ட? ஏண்டி கூப்பிட்டா உடனே வாரது இல்லையா? ஆமாம்மா, ஆடி அசைஞ்சு வார. சொல்லுமா என்னன்னு. ஆமாம் கீமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இங்கே வாடி, வந்து நான் என்ன சமைக்கிறேன் ஏது பண்ணுறேன் என்னன்னு பார்த்து கற்றுக்க. கற்றுக்கணுமா? ஏன்? ஏன்னா அப்புறம் போகிற வீட்டில் என் மானத்தை வாங்குறதுக்கா? என்னம்மா சொல்லுற? ஏண்டி அந்த அண்ணாச்சி அன்னைக்கு வந்து சொன்னது ஒன்று கேட்கலையா? கேட்டுச்சு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போயா? நீ ஏன்டி சொல்ல மாட்டேன்? உன்னை முன்னாடியே வேலை செய்ய சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், இப்போ வந்து சொல்கிறேன்ல, ஏன் தப்பு தான். இங்கே பாருமா, உனக்கு இந்த வாரம் 3வது வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. நீ இதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் சொல்லிட்டேன். வேலை செய்யணுமா? ஆமாம், பின்ன இங்கே உன்னை படுக்க வச்சு சோறு போடுற மாதிரி போகிற வீட்டில் உனக்கு போடுவாங்க. நீ எதுவுமே செய்ய வேணாமா? உனக்கு நானே சோத்தை போட்டு தட்டில் கொண்டாந்து ஊட்டி விட்றேன்னு. இந்த பாரு, நான் குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன், நீ சோறு மட்டும் வடித்து வை. நான் அந்த இப்போ வெளியே போயிட்டு வாரேன். என்னத்த சொல்லிட்டு போகுது இந்த அம்மா? கல்யாணங்குது, சோறு வடிங்குது, சோத்தை எப்படி வடிக்கிறதுன்னு வேற தெரியலையே. ஏண்டி அவளை நான் சோத்தை வடிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ அவளை கொஞ்சம் பார்த்துக்க. நான் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். என்ன சுப்பம்மாக்கா, இங்கிட்ட எங்கிட்ட போறிய? லட்சுமி எப்படிம்மா இருக்க? ஆமாம்மா, இங்கிட்டு இந்த போஸ்ட்மேன் வீடு வரைக்கும் போகிறேன். போஸ்ட்மேன் வீடு வரைக்குமா? அங்கே எதுக்குக்கா போகிறீங்க? ஒரு வேலையாக தாம்மா. அப்புறம் உமாவுக்கு கல்யாணம் முடிவாக இருக்குது. அன்னைக்கு கேட்டேங்க்கா சரசுக்கிட்ட. சரசு சொன்னா பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாமே அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், எங்கே உங்கள் அம்மா முன்னாடியெல்லாம் வரேன் ஒழுங்காக பேச மாட்டேங்குது இப்போல்லாம் அப்படின்னு. ஐயோ லட்சுமி, நீ பேச மாட்டேன்லாம் நினைக்காத. அன்னைக்கு முன்னாடி வேலை செய்யல மயக்கம் போட்டு அடிக்கடி அப்படி விழுந்து முடியாமல் போனுச்சுலம்மா. அப்புறம் அங்கிட்ட இருந்து பெருசாக போகிறதில்ல வெளியே, அதனால தான் வந்து பேச முடியறதில்ல உங்ககிட்ட. ஐயே சரிக்கா சரிக்கா, நான் என்ன இந்த அக்கா முன்னாடியெல்லாம் வரும் நல்லா பேசேன், இப்போ பேச மாட்டேங்குது வரவும் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு கல்யாணம்? மாப்பிள்ளை வீட்டில் பார்த்ததில் வாரம் 3வது வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தமாக இருக்குது, அதை விட்டுட்டுவீங்கன்னா 2-3 மாதத்துக்கு முகூர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். நான் சரின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம்தான் நேரம்லாம் பார்த்து குறிக்கணும். அப்படியா? சரிக்கா சரிக்கா,
பார்த்து நல்லபடியாக முடிங்க. ஆமாம்மா. சரி நான் வாரேம்மா. ஆ சரிக்கா, பார்த்து போங்க. ஏண்டா காசை கை நீட்டி வாங்கையில மட்டும் நல்லா இருந்துச்சோ? இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணே, நான் மொத்த கடனே அடைச்சிடுவேன். ஏண்டா முன்கூட்டவே நான் உனக்கு நீ நேரம் கேட்டு நான் உனக்கு நேரத்தை கொடுத்தேன். அப்படி இருந்துமே உன்னால் அடைக்க முடியலை. இதுக்கப்புறம் நீ எப்படி அடைப்ப? அண்ணே உங்களை கெஞ்சி கேட்கறேனே, ஐயா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, ஐயா புரிஞ்சு பாருண்ணே. இங்கே பாடுறா, அப்பா தான் உன்னை கூட்டிகிட்டே வர சொன்னார். அதனால தான் உன்கிட்ட உன்னைய கூட்டியாந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே இப்படி பண்ணா எப்படிண்ணே? இங்கே பாரு, தேவையில்லாமல் வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ கையெழுத்து போட்டல பேப்பரில். அண்ணே நான் கையெழுத்து போட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. அப்ப நீங்க காட்டுனது வெற்று பேப்பர் தானே, இப்போ வந்து இப்படி சொன்னா நான் எப்போ என்ன பண்றது? ஏண்டா கை நீட்டி காசு வாங்கும்போது உனக்கு தெரியலையோ அது வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறோம்னு? அப்ப கஷ்டம், காசு தான் முக்கியம் தோணுச்சு, கண்ணை மறைச்சிருச்சு. இங்கே பாரு, பேப்பரில் நீ தான் கையெழுத்து போட்டிருக்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குது? கடன் அடைக்க முடியலனா இவங்க வீட்டு வேலையை நான் செய்கிறேன்னு எழுதியிருக்க. அது மாதிரி போய் செய் போ. அங்கே பின்னாடி மாட்டு கொட்டாய் இருக்குது, அங்கே சாணியெல்லாம் அள்ளு. கிட்ட வரைக்கும் வந்தாச்சு, உள்ள போவோமா? வேற என்ன பண்றது? இவ கல்யாணத்தை எப்படியாவது நான் முடிச்சாகணுமே. ஏய் போறியா இல்லையாடா? சும்மா நின்றுக்கிட்டே இருக்காம போ, போய் சொன்ன வேலையை செய். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அக்கா என்ன வராதவோ இந்த பக்கம் வந்திருக்கிய? அதுவா தம்பி, அப்பா இல்லையா? அப்பா இருந்தா பேசிட்டு போலான்னு வந்தேன். மேலே இருக்காங்க, இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா. அப்பா உங்களை பார்க்க சுப்பம்மா அக்கா வந்திருக்காங்க. சுப்பம்மாவா? அது எதுக்கு இங்கே வந்துச்சு? தெரியலப்பா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. சரி போ, இந்த வாரேன். சொல்லிட்டேன்க்கா, இப்போ வருவாங்க. சரிப்பா. வாமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க திடீர்னு? ஐயா இல்லைங்கய்யா, ஒரு விஷயமா பேசணும்னு வந்தேன். அதானே, ஏதாவது விஷயம் இருந்தால் தான் இந்த பக்கம்லாம் வர்றது. ஐயையோ அப்படி இல்லைங்க ஐயா. சரி சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. ஐயா சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அவங்க 3வது வார வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம். ஒரு வரியா பொண்ணுக்கு அப்படி இப்படின்னு மாப்பிள்ளைய பார்த்துட்ட. ஆமாங்க ஐயா, இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு இன்னும் முழுசாக 2 வாரம்தான் இருக்குது. அதுக்குள்ளே காசை பெரட்டணும். அதான் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் கடனை வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். என்னம்மா சொல்ற? 5 லட்ச ரூபா வேணுமா? ஐயா ஆமாங்க ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதே இன்னும் ஒரு 2-3 மாதம் தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை விட்டால் முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வந்த மாப்பிள்ளையும் விட்டுட்டோம்னா அப்புறம் வம்பா போயிடும். சரி. எப்பா சுரேஷ்? சரிப்பா. இந்தாங்கப்பா பேப்பரை அந்த அம்மாட்ட கொடு. ஐயா பேப்பரு என்னதுங்க ஐயா? இம்மா, இந்த பேப்பரில் கையெழுத்தை போட்டுட்டு காசை வாங்கிட்டு போ. பேப்பரில் கையெழுத்தா? ஐயா எதுக்குங்க ஐயா? எல்லாம் ஒரு சேப்பட்டிக்கு தான். சரிங்க ஐயா, இந்தாங்க ஐயா போட்டுட்டேன். அப்போ நல்லதுமா, இந்த காசை வாங்கிக்க. சீக்கிரமாக கடனை அடைக்கணும், புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அடைச்சிடுவேங்க ஐயா. நல்லதுமா, வாங்க. என்னப்பா அவங்க கேட்டோன்னா பணத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க? டேய், நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும்.